வசந்தி விநாயகர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயரா இருக்கட்டும். பட் இந்த ஒரு அழகான ஒரு நாள்ல ஒரு கியூட் அண்ட் பப்ளியான ஒரு ஆக்ட்ரஸோட தான் நான் வந்திருக்கேன். எஸ், அனன்யா தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லயுமே நம்மளை எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு இடத்த தான் பிடிச்சிருக்காங்க. வணக்கம், ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர். ஸோ எப்படி இருக்கீங்க? யா, குட். ஸோ டெல் மீ அபவுட் 2024 ஃபார் யூ. எப்படி இருந்துச்சு? இட்ஸ் நைஸ். படங்கள் மலையாளம் அண்ட் தமிழ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ. ஸோ யா, ஆஃப்டர் ஸோ லாங் ஃபிலிம் இன் தமிழ் லாங்குவேஜ் இஸ் லிட்டில் ஸ்பெஷல். டெஃபினெட்லி. பட் அனன்யாவோட கேரக்டர்ஸ் நாங்க பாக்குறப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்கேயும் எப்போதும்ல இருந்து ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப செலக்டிவான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஸ்ட் லிஸ்ட்லாம் கிடையாது. நல்ல படங்கள் பண்ணோம், அந்த படத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோலாவே. நாங்க உங்களை நிறைய படங்கள் அப்படிதான் பார்த்துருக்கோம். டெல் மீ அபவுட் யுவர் ஸ்டோரி செலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? Story selection is not from Engame எப்போதும். I have to say it's from நாடோடிகள். Okay. Yeah. So my debut film in தமிழ் தமிழ்ல டெபியூ படமா வந்தது நாடோடிகள். And I know that is நாடோடிகள் is also special for your channel. Definitely. ஆமா. Vijay. So it's like இப்போ 2024 நிற்கிற டைம்ல அவ்வளோ நிறைய படங்கள் தமிழில் கொடுக்க முடியலை. ஸ்டில் வாட் எவர் ஃபிலிம் ஐ ஹவ் டன் இன் தமிழ் லாங்குவேஜில் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கோ அது எல்லாமே ஒரு மக்கள் மனசுக்குள்ள போயிருக்கு. மெயின்லி எங்கேயும் எப்போதும், நாடோடிகள், தென் நவ் திருமாணிக்கம், then அதிதி, சீடன். Yeah. So இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆர்டிஸ்ட், லைக் அக்கார்டிங் டு ஆர்டிஸ்டோட இது பார்க்குற டைம்ல தட் இஸ் வெரி ஸ்பெஷல். இல்லை, என்கிட்ட மலையாளம் படங்கள் பண்ற டைம்ல கேட்பாங்க, ஏன் மலையாளத்துல எங்கேயும் எப்போது மாதிரி நாடோடிகள் மாதிரி படங்கள் நீங்க பண்ணாம இருக்கு. அது சில படங்கள் கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, போனஸ் சொல்லும்ல, அப்படிதான் சொல்ல முடியும். நாட் ஆல் ஃபிலிம்ஸ், சர்டன் ஃபிலிம்ஸ் வில் கிவ் அஸ் சம் bonus to rest of our life, very good memories, நல்ல அனுபவமா நமக்கு வாழ்றதுக்கு. I didn't expect this hype. Like இப்போ நாடோடிகள் முடிச்சு போற கிட்டத்தட்ட 16 years. இப்போ நீங்க அது கேட்கறேன்னா, எங்கேயும் எப்போதும் முடிச்சு 13 years, இப்போ நீங்க கேட்கறேன்னா அப்போ அது கொடுத்த எஃபெக்ட் தான் மக்களுக்கு. அல்ல, தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாடோடிகள் எடுத்தாலும் சரி, எங்கேயும் எப்போதும், சீடன் எடுத்தாலும் சரி, அதுல உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பப்ளியா, ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். பட் நாங்கள் சடனாக திருமாணிக்கம்ல ஒரு ஓகே பசங்களுக்கு அம்மாவா அப்படின்னு பார்க்குறப்ப இட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். பிகாஸ் ஒரு ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள தான். பிகாஸ் ஒரு ஹீரோயின் என்ன ரோல் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஃபோர்காஸ்ட் ரோல்ஸ் எல்லாமே கூட நம்ம டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. சேஞ்ச் ஐ ஃபீல். ஓகே, இஃப் ஐ டூ அ கேரக்டர் ஆஃப் 2 பசங்களோட அம்மாவா பண்ணிட்டேன்னா, இன்னும் திருப்பி வர்ற எல்லா படங்களும் அப்படி வந்தேன்னா, there is no growth for an artist. Okay. We have நமக்கும் ஒரு ஓகே இந்த படம் நான் பண்ணியிருக்கேன்னா that is a challenge in my career. இல்லை, இன்னொரு வித்தியாசமான கேரக்டர் எனக்கு அது நான் எடுத்தேன்னா that is another challenge. I have to prove it. So that proof பண்றது தான் ஒரு பெரிய struggle அப்படி சொல்லலாம். Because அப்பதான் ஆர்டிஸ்டோட கிராஃப் வில் க்ரோ. இல்ல, ஸோ அது அப்படி நான் நம்புறேன். ஆனா இந்த படம் திருமாணிக்கம் செலக்ட் பண்ற டைம்ல ஐ வாஸ் லைக், திஸ் ஸ்டீரியோ டைப் அப்படியே ஏர்ல அப்படியே இருக்குனால ஐ வாஸ் லைக் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். நான் இதை எடுக்கணுமா வேண்டாமா, அது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் வராங்க, ஏன்னா ஞாபகத்துல இருக்கும் அவங்க அந்த படம் இந்த படம் அப்படி கம்பேர் பண்ணுமா, அதெல்லாமே இருந்தது. பட்
fortunately they have accepted with wholeheartedly. ஒரு சூப்பரான ஒரு ரிசெப்ஷன் தான் இருக்கு. பிகாஸ் ஆனால் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸ்பெஷலி கனி சாரோட மூவிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூவிஸ்மே ரொம்ப செலக்டிவாக அண்ட் மோரோவர் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு கிட் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பா, நீங்களாம் வந்து என் படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கனி சாரோட டிரெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட டிரெக்டரோட டச்சுமே அப்படிதான். அந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் உங்களோட படங்கள்ஸுமே நம்ம பார்க்குறப்போ சோ கால்டு ஹீரோயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிளாமர்ஸ் நாங்கள் அந்த மாதிரிலாம் பெருசாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அனன்யா ஊஎஸ் அனன்யா வேர் ரெடி டு அக்செப்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாட் டு யூ மீன் ஃபார் லைக் நான் கிளாமர்ஸ்லாம் எடுக்கல, நான் இல்லை நான் ஒரு சேஃபர் சைடில் இருக்கேன், ஆர் that didn't knock you? No, that is the exact thing. அந்த மாதிரி ஒரு எனக்காக வரல, அந்த மாதிரி கிளாமரஸ் ரோல்ஸ் எதுவுமே வரல. எனக்கு வந்தது தானே எனக்கு பண்ண முடியும். ஸோ வந்த படங்கள்ல இருந்து நல்ல படங்கள், வாட் ஐ ஃபெல்ட் ஸ்டோரி இஸ் குட், தட் வில் பி குட் ஃபார் மை கரியர் க்ரோத் அப்படி நினைச்சது தான் பண்ணிருக்கு. அண்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெஸ்டினி. அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்டினி இருக்கும்ல. இட் இஸ் தட். அது எல்லாருக்குமே அந்த டெஸ்டினி இல்லைன்னா எல்லாருக்குமே சினிமாவில் வந்து போயிட்டு இருக்கலாம். சினிமா இஸ் அ திங் வேற. நான் ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ள வரணும்னா கஷ்டம்தான். டெஃபினட்டா. அது யூ மைட் பி ஸ்ட்ரகிளிங் டு என்டர் த ஃபிலிம் ஃபார் பாஸ்ட் so many years, பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் இன் பிகாஸ் அதுக்கும் ஒரு பவர் இருக்கு. எஸ். அண்ட் இப்போ நான் வந்து படத்தில் என்டர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லைக் பார்க்கல என்ன தமிழில், திருப்பி இப்போ வருது. தட் இஸ் ஆல்சோ எவ்ரிதிங் பிளான்ஸ் இல்லை. அண்ட் இது ஒரு சரஸ்வதியோட அப்படி நான் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே மை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சினிமாக்குள்ளே வரும் எனக்கு தெரியாது, அது எனக்கு ஐ டோன்ட் நோ, பட் ஹார்ட் ஒர்க் வில் give you some result when you start loving your profession. Okay. உங்களோட ஃபர்ஸ்ட் சினிமா டோர் ஓப்பன் எப்படி அது? பிகாஸ் நீங்க ஒரு ஹோஸ்டா இருந்திருக்கீங்க, we know that like ஒரு சில ஷோஸ் நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. தென் அதுக்குமே you are a very good athletic சைட்லயுமே you are a good player. Not athlete but sports related. பட் இவ்வளோ ஒரு செக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகுறது எவ்வளோ ஈஸியா இருந்ததா இல்ல டஃபா இருந்ததா? I didn't plan anything, to be frank. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்டர்ட் ஃபிலிம், லைக் ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபெண்டா காலேஜ்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. The whole college went for a reality show, so we couldn't win அந்த டைட்டில் எதுவுமே வின் பண்ண முடியல. பட் எப்படின்னு தெரியாது, நான் மட்டும் சினிமாக்குள்ள வந்தது எப்படி? I don't know, I still don't know, because I have done film. அப்பா வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டு ஹெல்ப் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க படம் பண்ணோம், எனக்கு ரொம்ப ஆசை, சரி நானும் வர்றேன் அப்படி சொல்லி அப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நான் ஏதோ ஒரு கேரக்டர் டன், ஒரு குட்டி லைக் சம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போறேன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம், 94. ஸோ அதுக்கப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு 3-4 படம் அது பண்ணி முடிச்சு, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட வேணும்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு போய் அப்படி ஒரு 3-4 படம் பண்ணாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, விட்டுட்டேன். ஸோ சினிமா இஸ் நாட் தேர் இன் மை மைண்ட் அட் ஆல். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து காலேஜ்ல இருந்து இந்த ரியாலிட்டி ஷோ போயிட்டு அங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாசிட்டிவ், படம் பேர் பாசிட்டிவ். தட் வாஸ் வெரி பாசிட்டிவ் ஃபார் மீ. அந்த படம் 2 படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட பண்ணாங்க மலையாளத்துல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் 2008. ஓகே, நாடோடிகள். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ரிலீஸ் பத்தி சொல்லுங்களேன். லைக் பிகாஸ் நீங்க வந்து யூ ஆர் நாட்
பெருசா கோலிவுட்ல வந்து பெருசா ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு பர்சன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் நாங்க வந்து உங்களை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண நோ லைக் நீங்க வந்து தமிழ் இல்லைன்றத நாங்க முதல்ல யோசிக்கவே இல்லை. வெரி சார்மிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப துருதுருன்னு. ஹவுஸ் லைக் வெல்கம் ரிசப்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப லைக் ஹோல் ஹார்ட்டட் அப்படியே என்ன எடுத்துட்டாங்க. அதே பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி என்ன தமிழ் பொண்ணா நினைச்சது வந்து ஆல் பிகாஸ் ஆஃப் த டீம். கனி சார், சசி சார் எல்லாருமே அப்படிதான் நம்மளை வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட் டப்பிங் பண்ணது ஃபார் நாடோடிகள். லைக் ஃபர்ஸ்ட்னா மலையாளத்தில் நான் டப்பிங் பண்ணல அப்போ அந்த 2 படத்துக்கும். இன்னொருத்தர் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ கனி சார் சொன்னாங்க நீ தமிழ் கற்றுக்கோ, டப்பிங் பண்ண போகிறேன். நான் சீரியஸாக எடுக்கல. எனக்கு ஏன்னா தண்ணின்னு கூட கேட்குறதுக்கு இப்போவும் என் தமிழ் வந்து ஒரு மாதிரி மிக்ஸா, லைக் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், எந்த லாங்குவேஜ், இப்போ ஹிந்தி கூட வந்திருக்கலாம் இப்போ பேசிட்டு இருக்கிற டைம்ல. அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, ஆனா நான் பேசுறாங்க ஏதோ நீங்க உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம். ஆனா எதுவும் அவ்வளோ தப்பா எதுவும் பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் மலையாளம் அண்ட் தமிழ் ஆர் லைக் கனெக்டட் லாங்குவேஜ்ல. அந்த இல்ல அல்ல அல்ல எனக்கு அதெல்லாம் இருக்கு. ஆமா, இப்போன்னா தமிழ் மக்கள் மலையாளம் பாக்குறாங்க நிறைய. நாடோடிகள் எல்லாம் பண்ற டைம்ல வந்து மலையாளத்துல ஏதாவது பேசினேன்னா அது என்னது அப்படி கேட்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் அப்படியே ஜங்குன்னு பிரேமலு எல்லாமே ஹிட். இப்போ அந்த டைம்ல எல்லாம் தமிழ் படங்கள் எல்லாம் அங்க வந்து தியேட்டர் போய் பாக்குறது இல்ல, டிவில வந்து பாக்கும். நான் சொல்றது மை ஸ்கூல் டைம்ல எல்லாம். சோ தமிழ் தெரியாதுல்ல, தண்ணி வேணும்னு கேக்குறது கூட தெரியாது. அப்படி இருந்த என்ன வந்து டப்பிங் பண்ண வைக்கிறதே டப்பிங் பண்ண வச்சுட்டாங்க. ஆமா, கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஆமா. சோ அதே இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ஒரு டப் பண்றது. பட் தே ஹேட் தட் பேஷன்ஸ் டு teach me. And they've taught me so much. Like இப்போ மேபி கம்யூனிகேஷன் கம்மியா இருக்கு. அப்பன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு என்ன சொல்றது, பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நம்ம ஃபுல்லா நிறைய தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா. உங்களோட ஃபார்ச்சூன் ஸ்டார்ல இருந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோஸ்டார்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல டைரக்டர் நாலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸா தான் இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சசிகுமார் சாரா இருக்கட்டும், கனி சாரா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைரக்ஷன் சைட்ல வந்து ரொம்ப ஓரியன்டான ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கூட நம்ம வந்து ஒரு கோஸ்டாரா ஒர்க் பண்றப்போ அவாட் இஸ் நம்ம 2 பேருமே கோஸ்டாரா இல்லாம அவங்க டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிச்சிருப்பாங்க. ஹவ் வாஸ் த சேலஞ்சஸ்? அவங்க நடிச்சு காமிக்கும். நடிச்சே காட்டுவார். அவங்க இட் இஸ் நாட் லைக் எவிடென்ட்டா காமிக்கிறது இல்ல, பட் வென் ஹி நரேட் தி சீன், ஆக்டிங் வந்துடும். அது அவங்கக்குள்ள இருக்குல்ல, ஒரு ஆக்டர் இருக்கு அவங்கக்குள்ள. ஸோ அது வந்துடும் அவங்க சொல்லி கொடுக்குற டைம்ல. அதே மாதிரிதான் நந்தா சார், திருமாணிக்கம். நந்தா சார் ஒரு சீன் நமக்கு சொல்லி கொடுக்குற டைம்ல வந்து he might be ஃபோன்ல வந்து டெய்லி ஷூட் முடிச்சு கிளம்பி ரூம் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு வாய்ஸ் நோட் வந்துடும், நெக்ஸ்ட் டே சீன். ஸோ அந்த சீன் நமக்கு வந்து அவங்க சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புற டைம்ல வந்து we can feel that. அந்த சீக்வென்ஸ் நமக்கு அப்படியே ஃபீல் ஆகும். நம்ம வந்து படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். கண்ணு மூடிட்டு அது கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குது, எப்படி எது எல்லாமே we can feel. ஸோ தட் இஸ் அது ஒரு டிப்பு தான். டு ஒரு கிராஸ் கட்னு சொல்லும்ல, டக்குன்னு அந்த கேரக்டருக்குள்ள போயிடலாம். ஆமா, கேட்ச் பண்ண முடியும். நாட் ஃபார் மீ, கனி சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் நோட் போயிடும்.
அது மறுநாள் காலையில் வந்து ஃபார் டைரக்டர் இட் இஸ் மச் மோர் ஈஸி. ஃபார் கேமரா சினிமாட்டோகிராஃபருக்கு அது ஈஸி ஆகிடும். பிகாஸ் ஆர்டிஸ்டுக்கு ஈஸி ஆகிடும். எல்லாருக்குமே இவன் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது போயிடும். ஓகே, ஒரு ப்ராட்காஸ்டா பண்ணி அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். மாதிரி மேபி இருக்கலாம், மேபி அந்த மாதிரி. பட் ஆனா the effort really matters, right? Somebody is doing அது நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். And he is ready to like re-narrate it again if you want. If you want, he will do. Yeah, அப்பதான் அந்த to enter into that character. காலையில வரும்போது வந்து நான் அனன்யா தான் வரும்ல. ஓகே, அங்க வந்து சுமதியா மாறினோம்னா the vibe from the location to the like every like நம்ம சுத்தி இருக்கிற எல்லார் கையில இருந்தும் அது வரணும். புரிஞ்சுதுங்களா? the location, the kids, the all the other artist, director, cinematographer, மொத்தமா அட்மாஸ்பியரே அதான் மாறிடும்ல. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற இந்த மாதிரி குட்டி குட்டி இப்படிதான் இது இப்படிதான் பேசும் சார், அப்படி பேசி வச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல we will start imagine ourselves as Sumadhi or Thiruma. He might be thinking as he is Thirumanikam. அப்படிதான் வரும்ல. Yeah. And tell me about like Bharat Raja sir பத்தி. No, because he is a very என்ன சொல்றது legend தான், but I didn't get screen space with him. Okay. So I have to say in middle you have to go watch the film. அதுதான் சொல்லணும். Sure. So எனக்கு screen space கிடைக்கல. ஆனா I'm happy that I have worked associated in a film where like multiple legendary actors இருக்கிற ஒரு படத்துல எனக்கு நடிக்க முடிஞ்சதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறாங்க. To be honest, that's really blessed. Like working with Mohanlal sir கூடமே வந்து பாத்தீங்கன்னா it's a huge thing, I could say. Like நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கூட வந்து மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். Who is Lal sir அப்படின்னு தெரியற அளவுக்கு is become a big star now. So அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். So my first film with Lal sir, Lalaton was Shikar. Okay. அவங்க பொண்ணா நடிச்சிருந்தது. ஸோ அது எப்படி சொல்றது, ஸ்டக் ஆயிடும் by seeing their acting, their aura, their performance in front of camera is like very natural. அப்படியே பார்த்து மறந்து போயிடும். வாட் இஸ் ஆர் டயலாக் அது மறந்து போயிடும். அப்படி ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். Okay. So coming back to the new year 2024ல one thing you really regret about it, what is that? ரிக்ரெட் பண்ணிட்டு இப்போ இருந்தேன்னா 2025ல இருந்தேன்னா மூவ் ஆன் ஆகாது. அதனால delete that area. So one moment you cherish for 2024. நான் ஒரு நல்ல படத்துல ஒர்க் பண்ணி அது ரிலீஸ் வந்தது ஒரு பெரிய விஷயம். And I got 2 releases last year, like 2024. Yeah. It might be like multiple release இருக்கிற நிறைய பேர் இருக்கும். For me it is like I don't do films back to back, even though ஒரே வருஷம் 2 லாங்குவேஜ்ல 2 genres of films. One was very this is little different that Swargam was the other film. அது இன்னொரு வேற ஜானர்ல இருந்த ஒரு ஃபிலிம். ஸோ பட் ரெண்டுக்கும் இருக்கிற ஒன்று என்னன்னா both the films had positive ஒரு கேரக்டரும் அதே மாதிரி the subject was positive. அந்த படத்துல வில்லன் இல்ல, ஓகே, no negative dialogues எதுவுமே இல்ல. A pleasant good film that everybody can watch. Okay. பட் இன்னொரு இது என்னன்னா அந்த மாதிரி படங்கள் இப்போ யாருக்குமே வேண்டாம். சென்சிட்டிவான விஷயங்கள் வரணும், அந்த மாதிரி அப்படிதானே பசங்க விரும்புறாங்க. பட் தட் வாஸ் அ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். இட் வாஸ் லைக் ஸ்பெசிஃபிக்கா இல்லை,
இப்போ நார்மலான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்தாலும் Connect ஆக முடியும். ஆமா மாசா எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். பட் அ குட் ஃபிலிம் ஐ டன் இன் மலையாளம். ஓகே. தமிழ் திருமாணிக்கம் வந்துன்னா பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நேர்மையான ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நந்தா சார் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கனி சார் ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அது ஐம் ஸோ ஹாப்பி தட் அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது. ஓகே. ஸோ அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஸோ டேலண்டட் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு லெஜெண்ட். ஸோ ஐ குட் ஒர்க் வித் ஹிம், லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் குட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. யா 2024ல ஒரு விஷயம் அனன்யாக்காக பண்ணணும்னு நினைச்சு யூ மிஸ்ட் டூயிங் தட். ட்ராவல் பண்ணணும்னு இருந்தது. அது இல்லை. சி ஐ டோன்ட் பிளான் எனி திங். Okay. இங்க போனோம், இப்படி பண்ணோம், இது Planning இல்லை லாம் இல்லை. இல்ல. Okay. அது இப்போ இல்லை, 2025லும் இல்லை. ஐ பிகாஸ் கான்ட் சே எனிதிங். நோ. Okay. சில பேருக்கு அது நடக்கும். ஐ வில் டூ அப்படி சொன்னா தே வில் டூ. செக்லிஸ்ட்லாம் போட்டெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு இல்ல. திருப்பி செக்லிஸ்ட் பாக்குற டைம்ல அம்மம்மோ 25 முடிய போற, இன்னும் இவ்வளவு இருக்கான வருத்தம் வரக்கூடாதுல்ல, வருத்தப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லை. பட் இஃப் ஐ பிளான் சம்திங், அது நடந்தா ஐ வில் என்டர் டு தட். அப்ப நம்ம எழுதி ஆமா, ஓகே. எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். there is no தப்பு. நம்ம எடுக்கிறது தான் நம்ம லைஃப். அவ்வளவுதான். புடிச்ச மாதிரி. 2024ல உங்களுக்காக நிறைய பண்ணிட்டீங்க. ஸோ எங்க வியூவர்ஸ்க்காக அனன்யான்னு நாங்க வந்து விக்கிபீடியால இப்ப சிங்கர்னு ஒரு காலமும் இருந்துச்சு. ஸோ அது நம்ம செக்லிஸ்ட் பண்ணுவோம் இப்போ. அது நான் அப்படி நிறைய பாட்டு அப்படி எதுவும் ஞாபகத்தில் வச்சதில்லை. பட் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் எங்கேயாவது தமிழ் பாட்டுன்னா அதுதான் பாட்டு பாடி இருக்கும். ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். அதுதான். நிலா காகிறது, நேரும் தேகிறது, யாரும் ரசிக்கவில்லையே. யாருமே ரசிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி சொல்ல போனா. நீங்க இது மட்டும் பாடல. எனவே தேங்க்யூ சோ மச். இவ்வளவு பாடி யாரும் ரசிச்சிருக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். இல்ல, எவ்வளவு பேர் இங்க இருந்தவங்க எல்லாருமே ரசிச்சிருந்தாங்க. டெஃபினட்டா we love that, like you did for us. That's the biggest thing for us, and all the very best, and thank you so much for being in our show. So 2025 நீங்க செக்லிஸ்ட் நிறைய போடாத ஒரு பர்சனா இருந்தாலும் செக்லிஸ்ட் போடுறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு நீங்க ரொம்ப பிஸியா தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், தமிழ்ல நிறைய படம் பண்ணுங்க. எங்களை நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா. ஓகே, டன். Anyway, thank you so much, and once again happy new year. Thank you. Happy New Year.